ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற பாரிஜாதம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம சுபத்ரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த வாட்டி எலெக்ஷனில் நம்ம விஜயராகவனும் மனு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே சுபத்ரா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. விஜயராகவனா எப்படி, அவரால் எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கக்குள்ள அவருடைய மூத்த மகன் சொல்கிறாங்க, ஒருவேளை அவர் பேன் பண்ண பீரியடு முடிஞ்சிருச்சு போல இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க தம்பி, அவருடைய பேன் பீரியட் முடிஞ்சிருச்சு. அதனால் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. விஜயராகவன் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே எதிர்த்து நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஷால் சொல்கிறாங்க, எதுக்கு பயப்படணும் அவருக்கெல்லாம், அவருக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இன்னும் அவரை ஏற்றி விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீஜாவை பார்த்துக்கிட்டே நக்கலா. ஸோ இன்னொரு சைடு மேடம் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுனா நீங்கள் திரும்பவும் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சுபத்ராவை வற்புறுத்துறாங்க. சுபத்ராவை இல்லை நான் எப்படி நிற்கிறதுன்னு சொல்லக்குள்ள திரும்பவும் சொல்கிறாங்க, இல்லை மேடம் நீங்கள் நின்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும், சுபத்ரா எலெக்ஷனில் நிற்பாங்களா விஜயராகவனை எதிர்த்து, இல்லை சுபத்ராவுக்கு பதிலாக வேறு யாராவது நிற்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பாரிஜாதம் சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.